ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். அக்டோபர் 16. உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று எந்த பயிற்சிக்கு கூறப்படுகிறது? தனிமையில் அமர்ந்து சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என்று பயிற்சி செய்வதை. நினைவு செய்து செய்து சிவ தந்தையிடம் செல்ல எளிய விதி எது? தன்னை அசரீரியாக உணர்வது. எதுபோல் சிந்தனை செய்ய வேண்டும்? சிவனிற்கு முயற்சி செய்ய தேவையில்லை, ஏனெனில் அவர் கற்பிக்க கூடியவர் என்று. தனக்குத்தானே என்ன பேசிக்கொள்ள வேண்டும்? ஈஸ்வரா, நீங்கள் வந்து விட்டீர்கள், நான் உங்கள் ஆன்மீக மடிக்கு வந்துவிட்டேன் என்று. காலப்போக்கில் எந்த மூல சம்ஸ்காரம் தடை ஏற்படுத்துகிறது? என்னுடைய இயல்பு பழக்கம் என்று கூறுவது. மனிதர்களுக்கும் ராஜ யோகிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என கூறுகிறார்கள், ஆனால் அவரை பற்றி எதுவும் தெரிவது இல்லை. ராஜயோகிகளுக்கு ஈஸ்வரன் வந்து 84 பிறவி கிருஷ்ணர் எடுக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார். தன்னிடம் எந்த அளவிற்கு மாற்றம் இருக்க வேண்டும் என்றால், ஆரம்பத்தில் இருந்தே இவர் இப்படித்தான் என்ற வார்த்தை வாங்காதவாறு. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? மன்மனா பவ என்ற வார்த்தை கீதையில் உள்ளது. சிவ பகவான் கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் உங்கள் விகர்மம் விநாசமாகிவிடும். நன்றி. ஓம் சாந்தி.